நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் ஆக்ஷன்ல பயங்கரமா வாங்கின 5 பெஸ்ட் பைஸை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எம்எஸ் தோனி 2008 இனாகரல் சீசனுக்காக 6 கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கினாங்க. அந்த டைம்ல அவர் பெரிய கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது. 2007 வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரு கேப்டன். பட் ஆனா அந்த டைம் வீரேந்திர சேவாக், சச்சின் டெண்டுல்கர், விவேக் லக்ஷ்மன், சௌரவ் கங்குலி, கௌதம் கம்பீர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் ஆன கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வேற வேற டீமை நோக்கி போயிட்டு இருந்தப்போ நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் எம்எஸ் தோனியை குறி வச்சு தூக்குனாங்க. குறிப்பா விபி சந்திரசேகர் அவர் போட்ட பிளான் தான் அது. எஸ், கண்டிப்பா எம்எஸ் தோனி சிஎஸ்கேக்கு வரணும், அந்த பையன் நிறைய வருஷம் விளையாடுவான்னு சொல்லிட்டு இந்தியா ஏல எம்எஸ் தோனிக்கு கோச்சா இருந்த விபி சந்திரசேகர் அடிச்சு தூக்குன ஒரு பை தான் எம்எஸ் தோனியை 6 கோடிக்கு தூக்குனது 2008. Then the rest is history. Yes, almost 14 சீசன்ல கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேல ஃபைனல், அதுல வந்து 5 கப்பு. எப்பா, மறக்கவே முடியாத ஒரு நேமா, ஒரு பிராண்டாவே எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேல ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவதா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா. அதே 2008 இனாகரல் சீசன்ல 2.6 கோடி ரூபாய்க்கு சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே எடுத்தாங்க. அதுக்கு காரணம் எம்எஸ் தோனி தான். எம்எஸ் தோனிக்கும் சுரேஷ் ரெய்னாவுக்கும் அப்பையிலேருந்தே ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. குறிப்பா இந்தியா சுரேஷ் ரெய்னா ஆன டைம்ல இருந்தே எம்எஸ் தோனி அவரை நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. சுரேஷ் ரெய்னா ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஐபிஎல்னு ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. எஸ், அதுல வந்து சென்னை அப்படிங்கிற ஒரு டீம் வந்து உன்னை எடுப்பாங்க, நான் என்கிட்ட வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எம்எஸ் தோனி சொன்னதா சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு. அங்கேருந்தே பிளான் போட்டு தூக்குனதுதான் சுரேஷ் ரெய்னாவே எம்எஸ் தோனி. அதுல 2.6 கோடி ரூபாய்க்கு ஸ்டீல். ஏன்னா மிஸ்டர் ஐபிஎல் அவரு. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்ல அவர் பண்ணாத விஷயமே கிடையாது. 5000 ரன்ஸ் இயர்லியா அடிச்சாரு. எஸ், அவருக்கான கெரியர் கரெக்டா முடியல ஐபிஎல், அதை நான் ஒத்துக்குவேன். பட் ஸ்டில் எம்எஸ் தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் ஒரு வேற லெவல் பை ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். மூணாவது ரவீந்திர ஜடேஜா 2012ஆம் ஆண்டு 9.6 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. எஸ், ரவீந்திர ஜடேஜா அதுக்கு முன்னாடி ராஜஸ்தானுக்கு ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பேன் ஆனாரு. அதுக்கப்புறம் 9.6 கோடி ரூபாய்க்கு இந்த பையன் ஃபியூச்சர் பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்த ஒரு விஷயம் தான் ரவீந்திர ஜடேஜா. ஆப்வியஸ்லி இந்தியன் டீம் ஆடிட்டு இருந்த டைம் தான் அது. ஓகே, அதனால வந்து அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு தான் எம்எஸ் தோனி எடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னங்க, இப்போ வைஸ் கேப்டனா இருக்காரு. போன வருஷம் கப்பு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. நிறைய சீசன் அவரோட சீசனா அமைஞ்சிருக்கு. நிறைய குரூஷியலான டைம்ல சிஎஸ்கே வெற்றி பெறறதுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே ரவீந்திர ஜடேஜா துணையா இருந்திருக்காரு. ஸோ அதை தாண்டி என்ன ஒரு விஷயம் வேணும் சொல்லுங்க. ஸோ அதனால ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேவோட ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா ட்வைன் பிராவோ 9.2 கோடி ரூபாய்க்கு 2011ஆம் ஆண்டு எடுத்தாங்க. பிராவோ வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடி இருக்காருங்க. பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அவரோட ஹோம் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. ஆப்வியஸ்லி அது அவர் தான் சொல்லணும்னு இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிக விக்கெட்ஸ் எடுத்த ஒரு வீரர் ஐபிஎல்ல, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்வைன் பிராவோ தான். நிறைய குரூஷியலான டைம்ல டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்து பல மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. குறிப்பா 2018ஆம் ஆண்டு சிஎஸ்கே கம்பேக் கொடுத்த வருஷம், 2 வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஒரு மானம் போற ஒரு மேட்ச் அது. எஸ், அந்த மேட்ச் தோத்துட்டா நம்மள முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அந்த மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. அதுக்கே எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மேட்ச் அவர் விளையாண்ட விதம் அண்ட் விக்கெட்ஸ் ஏர்லியா விழுந்தப்போ வந்து நொறுக்குனாரு சேப்பாக்கல அப்படின்னு மும்பை பிச்சில் வந்து நொறுக்குனார் அப்படின்னே சொல்லலாம். ட்வைன்
டுவைன் பிராவோ இட்ஸ் க்ளோஸ் டு சிஎஸ்கே அண்ட் க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ் ஆல்சோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டுவைன் பிராவோ 9.2 கோடி ரூபாய்க்கு 2011ஆம் ஆண்டு சிஎஸ்கே எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடி அஞ்சாவதா ஒரு பெஸ்ட் பை அப்படின்னா 2019ஆம் ஆண்டு ஐபிஎல் ஆக்ஷன்ல ருத்ராஜ் ஐக்வாட்டை 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தது தான். யாருமே நினைக்கல அந்த பையன் ஒரு மிகப்பெரிய ஆளா வருவான், சிஎஸ்கே அடுத்து லீட் பண்ணுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டீலான ஒரு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியாயே அந்த டைம் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா அவர் நல்லா விளையாண்டு இருந்தாரு, ஒரு செஞ்சுரியும் நம்ம அடிச்சுட்டு வந்திருந்தாரு, டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பையன். சரி அந்த பையன் ஒரு பேக்கப் ஓப்பனரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடி அந்த 2020 சீசன் கொஞ்சம் சொதப்புனுச்சு எல்லாருக்குங்கிறப்போ நம்பர் 5ல இறக்கி விட்டு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே டக் அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்தபடியா இல்லப்பா இந்த பையனுக்கு ஓப்பனிங் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டப்போ 3 மேட்ச் கண்டினியூஸா 350 அடிச்சு நான் இருக்கண்டா ஒருத்தன் அப்படின்னு காட்டினாரு. அதுக்கப்புறம் 2021 சீசன் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சீசன்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவர் தான். ஐபிஎல் கப்பை அடிச்சு கொடுத்தாரு நமக்காக. அந்த ஆரஞ்சு கேப் வின்னர், ஒரு செஞ்சுரி வேற அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த சீசன். தென் 2022 நல்லா ஆனாரு. 2023 கப் அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாரு. இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ ஒரு முக்கிய ஓபனரா இருக்காரு. எவ்வளவு விஷயம், ஒரு 20 லட்சம் ரூபாய் அவரோட கெரியரை மாத்திருச்சு. இப்போ 6 கோடி ரூபாய் வாங்குறாரு. பட் ஆனா ஆக்ஷன்ல வாங்கின ஒரு சூப்பரான பை அப்படின்னா அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 5 பை தான் சிஎஸ்கேவோட பெஸ்ட் பைஸ்ன்னு எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு இருக்கும், பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.